மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டு மாணவர்களோட திறனை வளர்க்கணும் என்ற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட திட்டம்தான் நான் முதல்வன் திட்டம். அந்த திட்டத்தின் கீழ் எடுக்கப்பட்ட பல்வேறு முயற்சிகளின் விளைவாக தான் தற்போது வெளியான அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு முடிவுகளில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர் தேர்ச்சி விகிதம் அதிகரிச்சிருக்கு. 2016 ஆண்டு வரை ஒவ்வொரு ஆண்டும் அதிகமான தமிழ்நாட்டு மாணவர்கள் குடிமைப்பணி தேர்வில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலை மாறி 2021 வெறும் 27 மாணவர்கள் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதை கவனத்தில் வச்சு நான் முதல்வன் திட்டத்தின் கீழே பல்வேறு முயற்சிகளை இந்த அரசு மேற்கொண்டது. குடிமைப்பணி தேர்வுக்கு தயாராகக்கூடிய 1000 மாணவர்களை தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு மாதம் 7500 ரூபாய் வீதம் 10 மாதங்களுக்கு வழங்கினோம். மேலும் முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்று முதன்மை தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு ரொக்கமாக 25,000 ரூபாயை ஊக்கத்தொகையாக வழங்கணும். அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியின் அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு மையத்தின் மூலமா இந்த மாணவர்களுக்கு தேவையான பயிற்சிகள் எல்லாம் வழங்கப்பட்டுச்சு. நான் மேற்கொண்ட தீவிரமான முயற்சிகளோட பயணம் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் இருந்து 57 மாணவர்கள் பல்வேறு அகில இந்திய பணிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுல கூடுதல் மகிழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க 50 பேர் நான் முதல் திட்டத்தில் பயிற்சி பெற்று பயனடைந்திருக்கக்கூடியவங்க. நான் முதல் திட்டத்தோட போற்றத்தக்க இந்த வெற்றியை நாம தக்க வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம தேர்வில் வெற்றி பெற்று இருக்கக்கூடியவருடைய எண்ணிக்கையை மேலும் உயர்த்த வேண்டும். அதுக்காக சென்னையில இருக்கக்கூடிய ஷெனா நகர் பகுதியில் 500 மாணவர்கள் தங்கி பயிலக்கூடிய வகையில் அனைத்து நவீன வசதிகளோடு கூடிய ஒரு பயிற்சி மையம் 40 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்பதை தங்கள் வாயிலாக இந்த அவையிலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, இந்த ஆண்டு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நிகழ்ச்சியினை நாளை மறுதினம் அவர்களுக்கு பயிற்சி பெற்ற அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி வளாகத்தில் நடத்திட அதில் நானும் கலந்து கொள்ள இருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடைகோடி தமிழர் இளைஞர்களின் கனவுகளையும் நனவாக்குவதே இந்த திராவிட மாடல் அரசுடைய முழு முதல் கடமை. அதனை தொடர்ந்து செய்வோம் என்ற உறுதியினை அளித்து அமைகிறேன்.